வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? இன்னும் ஒரு வாட்டி வாசிக்கிறோம் பாருங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எத்தனையோ காரியங்களை குறித்து நம்மோடு கூட இடைபடுகிறதை இதே இடத்துல நம்ம பார்த்தது உண்டு. இன்னைக்கு எளிமையான முறையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தருடைய மகிமையான கரம் நமக்கு உதவி செய்யும்படியாக இன்றைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதம், அதாவது நம்முடைய ஆசீர்வாதம் எதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. நீங்களும் நானும் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போமே ஆனால், என்னது? விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போமானால் அந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன பண்ணும்? அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அதற்கு நேராக நம்மை வழி நடத்தும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எவ்வளோ நம்ம செய்திகளை கேட்குறோம். அந்த செய்திகளை கேட்கும்போது நமக்கு ஒரு காரியம் புரியறதே கிடையாது. நமக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளாததுனால தான் இன்னைக்கு அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு நம்ம இடத்துல தடைகள் காணப்படுகிறது.